ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாங்கள் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ஸ்வீட் அண்ட் டேஸ்டியான பேன் கேக்ஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நாங்கள் பேன் கேக்குக்கான ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ணிக்கொள்ள போகிறோம். அதுக்கு கருப்பட்டி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்ரீலங்கனில் யூஸ் பண்ணக்கூடிய கித்தூள் கருப்பட்டி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு வெரைட்டி ஆஃப் கருப்பட்டி, நீங்கள் உங்களுக்கு என்ன கருப்பட்டி கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிளாக்காக இருந்தால் தான் அந்த ஸ்டஃபிங் நல்லா இருக்கும். பிளாக் கலர் கருப்பட்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம் இந்த கட் பண்ணி வச்ச கருப்பட்டியை 100 ml தண்ணி சேர்த்து மீடியம் ஹீட்டில் நல்லா ஹீட் பண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க. கருப்பட்டி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகி கொண்டு வரைக்க நீங்கள் ஒரு கப் தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. அழகாக நல்லா சாஃப்டாக பூவாக துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்டஃபிங் நல்லாயிருக்கும். இப்போ கருப்பட்டி இந்த மாதிரி நல்லா பபிள்ஸோட ஹீட் ஆகி கொண்டு வருது. இதில் நாம் தேங்காய் சேர்க்க போகிறோம். துருவி வச்ச தேங்காய் எடுத்து அதில் 2-3 கருவேப்பட்டை தேவைண்டா போட்டுக்கோங்க. கருவேப்பட்டை அதோட ஏலம் வேணுமெண்டா ஏலம் கூட தட்டி போட்டுக்கோங்க. இந்த மிக்சரை தேங்காய், கருவா, ஏலம் எல்லாம் சேர்த்து எடுத்து இந்த கொதிச்சு கொண்டு வர கருப்பட்டியில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் பூவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே டைமில் ஹீட்டை நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு இந்த கருப்பட்டியோட தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஹீட் ஆக விடுங்க. அடுத்து இதில் 1 கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிக்கோங்க. கருக விடாமல் அளவான ஹீட்டில் இதை ஓரளவு சுண்டுறதுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. ஓவராக ஹீட் பண்ணினா இது கருகி போயிடும், டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ கவனமாக இந்த ஸ்டேஜில் கவனமாக இதை ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பேன் கேக்குக்கான ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டுது. இதில் உங்களுக்கு தேவையாண்டா கேஷ்யூ நட்ஸோ பீநட்ஸோ சேர்த்துக்கொள்ளலாம். அது உங்களோட விருப்பத்துக்குரியது. அடுத்து நாம் பேன் கேக்குக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கொள்ள போகிறோம். இதுக்கு 3 கப் மைதா மாவுக்கு 2 முட்டை சேர்த்து 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா இந்த பதத்தில் பேன் கேக்கோட பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பேன் கேக் பேட்டர் ரொம்ப திக்காக இருக்கவும் கூடாது, நல்லா தின்னாக லிக்விடாக இருக்கவும் கூடாது. இந்த மாதிரி ஒரு பதத்தில் நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீடியம் ஹீட்டில் நான்ஸ்டிக் பேனில் இந்த மாதிரி தின் லேயரில் அப்பம் சுட்டு எடுத்துக்கோங்க. அப்பம் ரெடி ஆகிட்டுது. அப்பம் ஹீட்டாக இருக்கிறப்பவே இதை இறக்கி இதில் இந்த பேன் கேக்குக்கான ஸ்டஃபிங் வச்சு நான் சொல்லித்தர மாதிரி இதை ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பம் ஹீட்டாக இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணி கொண்டால் தான் அதோட எட்ஜஸ் நல்லா ஒட்டிக்கொள்ளும். அவ்வளோதான், ஸ்வீட் அண்ட் டேஸ்டியான பேன் கேக்ஸ் ரெடி ஆகிட்டுது. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 2 hours வச்சுட்டு கூலிங்காக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், சுட சுட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.